வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் கே புனே, ஆப்ஷன் பி வாரணாசி, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பெங்களூரு. சரியான பதில் ஆப்ஷன் கே புனே. இந்திய ராணுவமும் புனித் பாலன் குழுவும் இணைந்து உருவாக்கிய அரசியலமைப்பு பூங்கா ஏப்ரல் 29 புனேவில் திறக்கப்பட்டது. இந்த பூங்காவை லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சிங் திறந்து வைத்தார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆப்ஷன் ஏ வைஷாலி, ஆப்ஷன் பி சயந்தன் தாஸ், ஆப்ஷன் சி பிரினித், ஆப்ஷன் டி ஆதித்யா சமந்த். சரியான பதில் ஆப்ஷன் ஏ வைஷாலி. கனடாவில் சமீபத்தில் முடிந்த ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் பொழுது நடந்த சர்வதேச செஸ் கூட்டமைப்பு கவுன்சில் கூட்டத்தில் தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் வைஷாலி இந்தியாவின் 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது கேள்வி. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா. கவுகாத்தியில் உள்ள நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மைதானத்தில் 2025 BWF உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகளை இந்தியா நடத்தும் என உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கடைசியாக உலக ஜூனியர்ஸ் புனேவில் 2008 நடைபெற்றது. மூன்றாவது கேள்வி. இந்தியாவின் காமர்ஸ் சந்தை எந்த ஆண்டில் $325 பில்லியன் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 2030, ஆப்ஷன் பி 2035, ஆப்ஷன் சி 2040, ஆப்ஷன் டி 2050. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2030. இந்தியாவின் காமர்ஸ் தொழில்துறை 50 கோடி பயனர்களுடன் 2030 ஆண்டிற்குள் ரூபாய் 27 லட்சம் கோடியாக உயரும் என்று இன்வெஸ்ட் இந்தியா கணித்துள்ளது. மேலும் 2030 ஆண்டுக்குள் இந்தியா உலகின் 3வது பெரிய ஆன்லைன் சில்லறை சந்தையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது கேள்வி. கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்பு ஆசிரியர் விருதை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ தினேஷ் திரிபாதி, ஆப்ஷன் பி அலோக் சுக்லா, ஆப்ஷன் சி ஜினா ஜஸ்டல், ஆப்ஷன் டி முகமது ரிகான். சரியான பதில் ஆப்ஷன் சி ஜினா ஜஸ்டல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஷார்ஜா பெண்கள் கிளை ஆங்கில உயர்நிலை பள்ளி ஆசிரியை ஜினா ஜஸ்டல் 2024 ஆண்டிற்கான கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் விருதுகளில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்திய வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐந்தாவது கேள்வி. தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர்.பி. குப்தா, ஆப்ஷன் பி முகமது ரிகான், ஆப்ஷன் சி சுரேஷ் மேனன், ஆப்ஷன் டி ராஜ்குமார் சிங். சரியான பதில் ஆப்ஷன் பி முகமது ரிகான். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மின் பொறியியல் துறையின் பேராசிரியர் முகமது ரிகான் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள தன்னாட்சி அமைப்பான தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆறாவது கேள்வி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஆளில்லா குண்டுவீச்சு விமானம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி ராஜஸ்தான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.